அருட்பெருஞ்சோதி வணக்கம். கபால ஞான பீடம் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு எல்லாமே ஒரு சின்னதாக ஒரு டவுட் வரும். கபாலம் என்றது ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட சிரசு பகுதி தான். அதாவது தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் கபாலம் என்பது. அந்த கபாலத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை விளக்கக்கூடிய ஒரு சபையாக இந்த கபால ஞான பீடம் என்கின்ற புதியதொரு அமைப்பை தொடங்கியதன் மூலமாக வள்ளல் பெருமானார் நமக்கு சொல்லக்கூடிய மரணமிலா பெருவாழ்வு என்கின்ற ஒப்பற்ற நிலையை பற்றி நாம் ஒருவருக்கொருவர் பேசி புரிந்து அறிந்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஒப்பற்ற முயற்சியாக இருக்கும். இதில் இந்த கபால ஞானபீடத்தின் முதல் பதிவாக இந்த பதிவு வருகின்றது. அனைத்து அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் வாழ்த்துவாங்க. அந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு இதுவரையிலும் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் சொன்ன விளக்கங்கள் என்பது பொருள், பணம், புகழ், பதவி அப்படி அது இதுன்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 16 வகையான விடயங்களை சொல்லி இதையெல்லாம் பெற்று நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் அப்படி தான் இது வரைக்கும் நமக்கு அர்த்தத்தை சொல்லி வந்திருப்பாங்க. ஆனால் உண்மையில் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்கின்ற உன்னதமான வாழ்த்தின் முழு பொருள் என்பது 16 படிநிலைகளை தாண்டி இந்த ஆன்மாவானது இறைவனை அடைய வேண்டும் என்பதன் முழுமையான விளக்கம்தான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அந்த 16 படி என்பது சரியையில் சரியை, சரியில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் என்கின்ற 4 படிகளும், கிரியை என்கின்ற நிலையில் கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம் என்கின்ற 4 படிகளும், யோகம் என்கின்ற நிலைகளில் யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் என்கின்ற 4 நிலைகளும், ஞானம் என்கின்ற ஒப்பற்ற இறுதி நிலைப்படியாகிய ஞானத்தில் சரியையும், ஞானத்தில் கிரியையும், ஞானத்தில் யோகமும், ஞானத்தில் ஞானம் என்கின்ற இந்த 16 வகையான படிநிலைகளை கடந்து இந்த ஆன்மா இறைவனை அடைய வேண்டும் என்பதன் உள்ளர்த்தம் பொதிந்ததுதான் இந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்கின்ற ஒரு வாழ்த்து செய்தியில் உள்ளிருக்கும் உன்னதமான அர்த்தமாகும். நம்ம மேலோட்டமாக நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு இது வரைக்கும் வந்துட்டுருக்குறோம் இல்லைங்களா? கிடையாது. அப்போ 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றதின் உண்மையான அர்த்தம் என்பது இந்த சரியில் 4 படிகளும், கிரியை 4 படிகளும், யோகத்தின் 4 படிகளும், ஞானத்தில் 4 படிகளும் ஆகிய இந்த 16 படிநிலைகளையும் நாம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். பெருவாழ்வுனா என்னங்க? இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டோம்னா சிறுவாழ்வு தாங்க. என்னதான் 100 வருஷம் வாழ்ந்தாலும் அது சிறுவாழ்வு தான். இறைவன் வாழ்கின்ற ஒப்பற்ற நிலைதான். பல 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்னும் இறைவன் இருக்கின்றான், இன்னும் பல 100 கோடி ஆண்டுகளுக்கு பின்னும் இறைவன் இருப்பான். அப்படிப்பட்ட இறைநிலையை அடைவதுதான் பெரு வாழ்வு. இந்த உண்மையை நம்ம இது வரைக்கும் நமக்கு பெரும்பாலும் யாரும் நமக்கு விரிவாக விளக்கமாக சொன்னது கிடையாது. வள்ளல் பெருமானார் மட்டுமே இதனை ஆதி முதல் அந்த முறை அப்படியே பிட்டு நமக்கு விளக்கி சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட உன்னதமான நிலையை நாம் அனைவரும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் இந்த சுத்த சன்மார்க்கம் என்கின்ற ஒரு பெரு நிலையை, பெரு வழியை நமக்கு உணர்த்தி சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான படிநிலைகளை பற்றி உங்களோடு அமர்ந்து கலந்து பேசி தெரிந்து புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி தான் இந்த கபால ஞான பீடம் என்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அப்போ இந்த கபால ஞான பீடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே வரணுனாக்கா நிறைய வழிமுறைகள், நிறைய விதிமுறைகள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சாதாரணமாக எளிமையாக நம்ம ஒரு சாதாரண ஒரு கோயிலுக்கு போகும்போது போகக்கூடிய அதே மனநிலையில் அதே மனச்சுத்தத்தோடு வந்தால் போதும். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஓரளவுக்கு இருக்கும் உண்மைகள் புரிய நீங்களாகவே எதையெல்லாம் விட வேண்டும், எதையெல்லாம் தொட வேண்டும், எதையெல்லாம் பிடித்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் நாம் நம்முள் நிரப்பி கொள்ள வேண்டும் என்கின்ற உன்னதமான தெளிவு உங்களுக்குள்ளேயே வள்ளல் பெருமானார் இருந்து உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருப்பார். அதற்காக தான் இந்த அமைப்பு. அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கின்றேன். வாருங்கள். அதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமையில் மாலை 1 மணி நேரம் அமர்ந்து நாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கான, கலந்து கொள்வதற்கான, நமக்குள் நாம் இதுவரையும் கற்று வைத்திருக்கக்கூடிய ஆன்மீக உண்மைகளையும் தியான நன்மைகளையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளவும், முடிந்த வரையிலும் புதிய மனிதர்களாய் உருமாறிக்கொள்ளவும் இந்த முயற்சி மிகப்பெரிய துணையாக இருக்கும் என்ற ஒப்பற்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கின்றேன். வாருங்க, நாம் இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு பரிணாம வளர்ச்சியில் முன்னேறுவதற்கு இது முதல் படியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.